Hello traders, welcome to Arcade Shares. நான் ராமநாதன், உங்கள் ஸ்டாக் அட்வைசர். மார்க்கெட் 16th ஆகஸ்ட் ஃப்ரைடே எப்போ இருக்குன்னு பார்ப்போம். நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 monthsோட ட்ரெண்டை பிரேக் டவுன் பண்ணி நிஃப்டி வந்து அது கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வி டிசைடட் மார்க்கெட் இஸ் இன் அ வீக் மோடு. பட் மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் நான் எல்லா வீடியோஸும் சொல்லுவேன், மார்க்கெட் ரைஸ் ஆகிறப்ப செல் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த ஒரு சேனல் நான் ட்ரா பண்ணி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், 4-5 days முன்னாடி. இந்த உயரத்தை டச் பண்ணுறப்ப நியரில் நீங்கள் செல் பண்ணுங்க, திருப்பி இங்கே வரப்ப நீங்கள் பை பண்ணலாம். இந்த இடத்துல டச் பண்ணுறப்ப நீங்கள் செல் பண்ணுங்கன்ட்டு. பட் மார்க்கெட் வந்து இந்த சேனல் தாண்டி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி வரும், எந்த மாதிரி பண்ணலான்றது பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் திருப்பி அகெயின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகி மார்க்கெட் ஒரு நாள் கூட க்ளோஸ் ஆகணும். அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து இட் வில் ஃபால் டவுன். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து 24,080 இஸ் அ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் and 23,890. ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 24,080 and 23,890 is the support. இந்த 23,890 பிரேக் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப வில் எக்ஸ்பெக்ட் ஒரு புல் பேக். அந்த இடத்துல நம்ம பை மோடுக்கு மாறலாம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்க்குறப்ப 24,230 and 24,480 these are the resistance. ஸோ நான் எல்லா வீடியோவும் சொல்கிறப்ப என்னோட டார்கெட் டவுன் ட்ரேட் டார்கெட் இஸ் 23,650. இதுதான் என்னோட டவுன் டார்கெட் ஃபார் திஸ் சேனல் பிரேக் டவுனுக்கு. இந்த டார்கெட் இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் வருமானு வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வரப்போ ஷோர் வில் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு ஹாவ் அ ஷார்ப் பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? 15 minutes கேண்டல்லையும் நீங்கள் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. முன்னாடி மார்க்கெட் இது கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அகெயின் அந்த நேரோ ரேஞ்சு கீழே மார்க்கெட் வந்து திருப்பி அந்த லெவல் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் நான் இந்த சேனல் சொல்லியிருந்தேன். இந்த சேனல் படி தான் மார்க்கெட் அந்த சேனலுக்குள்ளே தான் பிரேக் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ வில் டெல் இட். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 49,640 இஸ் தி சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49,360 இது ரெண்டும் இமிடியட் சப்போர்ட்ல இருக்கு. ஓகேங்களா? தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 49,960 அண்ட் 50,390 இது ரெண்டும் தான் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,750. இது நான் எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன். இந்த 50,750க்கு மேலே என்னைக்கு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அண்ட் செகண்ட் டேயும் சஸ்டெயின் ஆகுதோ வி கேன் எக்ஸ்பெக்ட் பேங்க் நிஃப்டி டு ரிவர்ஸ் பேக். ஒரு பை மோடில் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக மேலே போகும். ஸோ இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸ்டில் வி ஆர் போத் இண்டெக்ஸில் நம்ம வந்து செல் மோடில் தான் இருக்கோம். பட் டோன்ட் செல் இட் லோ. மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரப்ப செல் பண்ணுங்க. செல் ஆன் ரைஸ்லேயே இருங்க. மோஸ்ட்லி இன்ட்ராடே ஒரு 1 or 2 daysல நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. ஏன்னா ஒரு நேரோ ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்ஷன் மார்க்கெட் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த நேரோ ரேஞ்சில் இருக்கனால ஒரு பெரிய டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராஃபிட், ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிட்டு வாங்க. ஸோ எஃப்ஐஎஸோடது பார்க்கலாம். அகெயின் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 2,500 crores தே சோல்ட் இட். டிஎஸ் வந்து 2,200 crores தே பாட் இட். ஓகேங்களா? இதுதான் ஓவரால் சினாரியோ. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் இன் அ டவுன் ட்ரெண்ட். All the best traders, welcome and please subscribe Arcade Shares.